ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கேபினெட் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா கோகனட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து மேஜிக் அப்படிங்கிற மாடல் கேபினெட் யூஸ் பண்றோம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 யூஎஸ்பி 2.0 வந்துரும், ஒரு யூஎஸ்பி 3.0 வந்துரும், ஆடியோ கனெக்ட் ஜாக் வந்துரும், பிளஸ் பவர் பட்டன் வந்துரும். இந்த கேபினெட்ல பாத்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட்டோட வந்துரும். இந்த ஆர்ஜிபி லைட் வந்து நீங்க மல்டி கலர்ல வந்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இந்த கேபினெட்ல பேக் சைடு வந்து கூலிங் ஃபேன் வந்து உங்களுக்கு 12 mm வந்துடும். இந்த ஃபேன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வென்டிலேஷனுக்காக கொடுத்துரும். இதுக்கு என்ன மதர் போர்டு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா EVM அப்படிங்கிற பிராண்ட் வந்து 110 மதர் போர்டு யூஸ் பண்றோம். இல்ல 6th 7th 8th 9th 4 ஜென்ரேஷன் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம போட போற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 6th gen தான் போடுறோம். இப்போ கஸ்டமர் ஒருவேளை 9th gen போடுறாங்கன்னா இதே போர்டில் அவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராசஸருக்கான அமௌண்ட் மட்டும் அவங்க பே பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இதுலேயே நீங்க அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா i5 6th gen ப்ராசஸர் யூஸ் பண்றோம். இது ஒரு 4 core 4 thread ப்ராசஸர் 6 MB ஸ்மார்ட் கேட்சோட வந்துடும். இதுக்கு என்ன ரேம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா Crucial அப்படிங்கிற பிராண்ட் வந்து 8GB DDR4 ரேம் யூஸ் பண்றோம். இதுக்கு என்ன SSD யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா Hikvision அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 256GB NVMe M.2 SSD யூஸ் பண்றோம். OS ரன் பண்றதுக்கு மட்டும் இந்த SSD யூஸ் பண்றோம். ஸ்டோரேஜ்க்காக தனியாக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா 500GB யூஸ் பண்றோம். Seagate அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து போடுறோம். கீபோர்ட் மவுஸ் பாத்தீங்கன்னா Logitech அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வயர்டு காம்போ யூஸ் பண்றோம். இதுக்கு என்ன மானிட்டர் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா LG அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு 20 inch மானிட்டர் யூஸ் பண்றோம். இதுல HDMI போர்ட் VGA போர்ட் வந்துடும். கிளாரிட்டி வைஸ் பக்காவா இருக்கும்.